திவினேஷ் அவர்கள் இனியாவுக்கு ஆப்பு வைக்க போறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். அண்ட் இந்த ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா, ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாம டாப் 5ல செகண்டா யாரு போறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வாரம் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த ஒரு வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட் இருக்கிறதுனால இந்த ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, கடந்த சீசன்ல வின் பண்ணியிருந்த திவினேஷ் அவர்கள் கலந்துக்க போறாரு. அதாவது ஒரு கண்டஸ்டன்ட்டா கிடையாது. ஒரு சீஃப் கெஸ்ட் மாரி வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு போற மாரி தான் வந்து ஷோல வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் திவினேஷ் அவர்கள் எப்படி பாடுவாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பா ஓல்டு ரவுண்டு அப்படிங்கிறப்ப சொல்லவே வேணாம். அடிச்சு பட்டைய கிளப்பிருவாரு. இந்த ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் சந்தோஷம் தான் இருக்கும். ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கண்டிப்பா கலக்கம் இருக்கும். அதுதான் இனியா. ஏன் அப்படின்னா, இனியா இந்த சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலுமே, ஸ்டேபிளா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில போய் பாடுனாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த சாங் வந்து அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த வாரம் கண்டிப்பா இனியா ரொம்ப சூப்பரா பாடியாக வேண்டிய நிலையில இருக்காங்க. குறிப்பா இனியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கூட மட்டும் போட்டி கிடையாது. வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திவினேஷ் கூடயும் தான் போட்டி. ஏன் அப்படின்னா, திவினேஷை விட அவங்க ஒரு பெஸ்ட் கொடுத்தா தான் ஜட்ஜஸ் கிட்ட மிகப்பெரிய லெவல் அப்ளாஸ் வாங்க முடியும். கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியும். இந்த ஒரு டாப் 5க்குள்ள அவங்களால போக முடியும். ஒருவேளை திவினேஷ் அவர்கள் பாடுற அளவுக்கான ஒரு பாடலை டெலிவரி பண்ண முடியலை அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். டாப் 5க்குள்ளே போகிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதனால தான் ரசிகர்கள் சொல்கிறாங்க, திவினேஷ் வந்து இனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைக்க போகிறாரா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இனியாவுக்கு கண்டிப்பாக ஓல்டு சாங்ஸ்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டான ஜோனு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க பாடினதுமே பழைய பாட்டுகள் தான் அதிகமாக பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திவினேஷோட பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இனியாக்கிட்டேருந்து வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனியா சூப்பராக பாடுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல இசையமைப்பாளரான சாய் அபியங்கர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் இவங்களோட படம் குறித்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறப்ப அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட வரல. நிறைய பேர் வந்து சாய் அபியங்கரை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இப்படிதான் சாங்ஸ் இருக்கணும், ரொம்ப சூப்பரா இருக்கணும், ஒரு யங் காம்பினேஷன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அட்லி படத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரீட் இருக்கும். பிஜிஎம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதற்காகவே நான் தனியாக எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. சமீபத்தில் டியூட் படத்துக்கு அவர் இசையமைச்சிருந்தாரு. பாடல்கள் மிக பிரமாதமாக வந்திருக்கு. படமும் அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அவரோட இசையில முதல் படமாக தமிழ்ல அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் லைனப் வச்சிருக்காரு. அனிருத் மாதிரியே மிகப்பெரிய ஒரு சென்சேஷனா சாய் அபியங்கர் அவர்கள் வருவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.